எனக்கு கொரோனா காலகட்டத்தில் விவேக் சார் மைக் சாமி மனோகரன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. கொரோனா ஹெல்ப் பண்ணாரு. கொரோனாவே அவர் போயிட்டாரு. சௌரி சார் கொடுத்தாரு, ஐயோ காசு போட நானே பேப்பர் நீனா டைம் அப்படி நடிகானாரு. அப்படி மம்முட்டிக்கு முதல் நாள் யானை மாலை போட செஞ்சுட்டு எடுக்கிறது யார் பண்ணுறது மேனேஜர் தான் யாரு பண்ணப்பட்ட திருட மாதிரி பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். மொச்ச கொட்ட பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி திமையில பேர அழகி செஞ்சு வச்ச புத்தகி குழந்தை வச்சல கரெக்டா நீ கொள்ள பக்கம் பாடி எம்ஜிஆர் கூட இறந்து ஒரு மாதத்துக்கு இன்னும் முடியவே இல்லை. நான் வந்து டெய்லி பாருங்க எவ்வளோ இது பண்ணாங்க. பஸ்ஸாக வராங்க. பொள்ளாச்சியில் வந்து குசேல் மட்டும் நடிச்சு நடிச்சு முடிச்சுட்டு அது சக்தியோட தங்கியிருந்தேன். கீழே வந்து டீ சாப்பிட்டு பார்த்து பால்ற கொடுத்து எதிரிலிருந்து ஒருத்தர் வந்து ஐயா அவங்க கூப்பிட்றாரு, யாரியா அப்படின்னா கண்ணாடியாக இருக்கிறாரு. பார்த்தா டீ போட்டு வச்சுன்னு இருந்தார். நானே டீ இன்னும் பொள்ளாச்சிக்கு தேங்காய் பறிக்க வந்து நானே சேரப்பட்ட நடிக்கிறேன். நீங்கள் ஊர் ஊர் நடிக்க எங்கள் ஊர் நடிக்க முடியும். 8 மணி இனிமேல் தான் ஓட்டு நல்லா கொண்டுட்டு கால் காய்ச்சிக்கு போடணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பந்தலை போடணும், பாடையை கட்டணும், 3ஆம் நாள் பால் ஊற்றணும், 14 நாள் கைகள் வாங்கி பொண்ணுக்கெல்லாம் யார் அப்படா காசு தருவா? நீ ஒரு அரிசி தினமும் என்னை தரிசி, நீ ஒரு பருப்பு என்ற காட்டாத வெறுப்பு. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி தாங்க. லெட்ஸ் வெல்கம் தி ஃபேமஸ் காமெடி ஆக்டர் பாவா லட்சுமணன். வணக்கம் சார். வணக்கம். டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க. வாமா மின்னல். ஆக்சுவலா இந்த வாமா மின்னல் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி டயலாக் மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்துல எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? ஆக்சுவலாக அந்த படத்தில் நான் மேனேஜரை ஒர்க் பண்ணல. நான் வந்து அன்றைக்கி யதார்த்தமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தேன், அருணாச்சலம் ஸ்டுடியோக்கு. அப்போ வந்து டைரக்டர் பாண்டியன் சார் வந்து ஆனால் அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் லட்சுமணனை போட்டுக்கலான்னு. இல்லை தாடியெல்லாம் வச்சு நல்லா செக்கசேப்பேன்னு இருக்கான், சின்ன பையமாக இருக்கான் அப்படின்னா. இல்லைண்ணே சேவிங்லாம் பண்ணிட்டு நாங்கள் கெட்டப் பண்ணி கூப்பிட்டு வரோம். நாங்கள் அப்போ சரத்குமார் சூரியவம்சம் மீசை ஒட்டி சரத்குமார் போட்டு சட்டை போட்டு கூப்பிட்டு போனாங்க. ஓகேன்னாங்க. அது அன்றைக்கி வடிவேண்ண ஓகே சொன்னால தான் எனக்கு நடிப்பு பயணமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து அப்படியே அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர் பூரா பயங்கர கிளாப்ஸு. பெரியவர்கள்லாம் அம்மா முன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. லிங்கசாமி அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தாரு. உடனே என் படத்தில் ஒரு கேரக்டருக்கு அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஆனந்தம் படத்தில் பண்ணேன். சார் ஆக்சுவலா எல்லாருக்கும் வந்து நடிக்கணும்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த நடிக்கணும்ன்ற அந்த ஒரு ஆசை வந்து எந்த வயசுல வந்தது, எப்படி வந்தது? நான் சிறு வயசில் வந்து மீனாட்சி ஒரு ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. அப்போ நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கும்போது அந்த டைரக்டர் வந்து கூப்பிட்டாரு, தம்பி வாங்க அப்படின்னாரு. எங்கள் படத்தை நடிக்கலாம் கேட்டார். வீட்டில் கேட்கணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டாங்க. கேட்டோடனே வந்து அடுத்த நாள் உசிலம்பட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த படம் வந்து உயிரோவியம். அது வந்து இன்னைக்கு பிரபல ஹிந்தி டான்ஸ் மாஸ்டர் சின்னி பிரகாஷ் தான் ஹீரோ. நாங்கள் வந்து சின்னி பிரகாஷ்க்கு இந்த கூட சின்ன பையனா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டரில் போய் பண்ணேன். அதில் சுருராஜன் வந்து எனக்கு அப்பா நடித்தார். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து ஒருத்தர் பிஜி கணேசனும் அறிமுகமானார். அவர் மூலமாக அப்படியே சினிமா துறைக்கு நான் அப்படி வந்துட்டேன். ஓகே. ஸோ எல்லாருக்கும் வந்து ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து கால் கடக்க ஏவிஎம் ஸ்டுடியோலாம் நின்று சான்ஸ் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களோட அந்த சினிமா பயன்றதே ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து சான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதை தாண்டி சினிமால வந்து அடுத்த லெவல் போறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தது, இல்ல அதுலயும் சுலபமா இருந்ததா? இல்ல அதுக்கப்புறமே நான் மெட்ராஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாய்ப்பு தொடர்ந்தேன். அப்போ வந்து சிறையில் சிறாங்கன்னு ஒரு படம் ஷூட்டிங்கு, ராஜேந்திரகுமார் டைரக்டர். அந்த படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு அதில் ஒரு சீன் நடிச்சிருப்பேன். ஒரு இளையராஜா பாட்டுலாம் பாடியிருப்பேன். அதில் விக்ரமன் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்போ அவர் நட்பு கிடைச்சி. அவர் வந்து என்ன சொன்னார், நான் டைரக்டர்னா நான் கூட வச்சுக்கிறேன். நான் அதே மாதிரி அவர் சௌத்ரி சார்ட்டு கதை சொல்ல போனார். புது வருஷம் நானும் கூட போயிருந்தேன். ஓகே ஆனோடனே லட்சுமணா அவர் வீடு பாருனாரு. சிங்கிள் பெட்ரூம் வீடு பார்த்து டைரக்டர் கூட இருந்தேன். டைரக்டர் அந்த படத்தில் ஒரு சீன் கொடுத்தாரு. லட்சுமணா இப்போ வந்து 2ஆவது படம் நீ மேனேஜராக ஒர்க் பண்ணேன். ஏன்னா நடிப்புன்னா ஒரு நாள் முடியும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தால் படம் ஃபுல்லாக இருக்கலாம், நடிக்கவும் செய்யலாம்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பண்ணிக்கலான்னு அவர் தான் எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்டு எடுத்து கொடுத்தாரு.
அவர் கார்டு எடுத்து கொடுத்தது வச்சு நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வேற என்னென்ன படங்கள்ல வந்து நீங்க நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் லீட் ரோல்ஸ்ல பண்ணிருக்கீங்க? லீட் ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்தம் படம் தான். திருடனா வருவேன். திருடனா வந்து படம் ஃபுல்லா வருவீங்க. வீட்டில் வேலைக்காரனா இருப்பேன். அது வந்து படம் ஃபுல்லாக அந்த ஏதோ ஒரு சென்டிமெண்ட் கேரக்டர். அந்த குடும்பம் பிரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணமாக இருப்பேன். ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க சில பிரபலங்களோட நடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. அதுல ஒரு சின்ன உதாரணம் வந்து நம்ம மம்முட்டி சார்னே சொல்லலாம். அவரெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ நீங்க வந்து அவரோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துல நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? அதாவது இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் என் கேரக்டர் பேசுறது வடிவேலு. ம். அவர் 40 நாள் முடியாண்டார். அப்புறம் விவேக் சார் பேசுனாங்க, ரமேஷ் கண்ணா பேசுனாங்க, எல்லா பேரும் பேசுனாங்க. யாருமே ஒத்து வரல. சார்லி பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. கடைசியில் சார்லி வந்து விஜய் படத்துக்கு போயிட்டார். உடனே வந்து லிங்கசாமி ஷூட்டிங் கிளம்புறா, சவுதி சார் ஷூட்டிங் கிளம்புறோம். ஓ சார்லி வந்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் வரணும். இல்லை சார் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து கூட இருக்குது சார் அந்த கேரக்டர். அந்த ஃபேமிலியோட ஒன்றி இருக்க கேரக்டர் அந்த கேரக்டர். சரிதான் பண்ண போகிறேன் நான் சார் ரெசம் வச்சு பண்ணிக்கிறேன். போனேன் லிங்கசாமிஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்? பயம் பெரிய கேரக்டர். அதுவும் மம்முட்டி சாரோட. ஆமா அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்ப்பாரு, அதெல்லாம் பார்த்து சொல்லிட்டேன். பொழந்து கட்டிட்டு வரல. ஆமா அவர் சவுதி சார் கூப்பிட்டாரு. ஐயோ காசு போடுற நானே பேப்பறேன், நீ தான் பேப்பற, தைரியமா போய் நடிகானாரு. அப்படி மம்முட்டிக்கு முதல் நாள் யானை மாலை போற சீன் எடுத்துட்டு லிங்கசாமி திருடங்கிறது யார் பண்றது அப்படின்னா மேனேஜர் தான் பண்ணுவார். யார் இவனை பட்டா திருட மாதிரி இல்லையே, பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். இல்லை சார் நல்லா நடிப்பார் சார், இவரை வச்சு ஒரு சீன் எடுங்க அப்புறம் அவசரம் பண்ணுறேன். இப்போ அப்பாஸ் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுவார். அப்போ வந்து எல்லா பேரும் ஃபோன் பேசும்போது நான் எனக்கு ஃபோனை கொடுங்க கேட்பேன். அந்த சீன் நடிச்சு முடிச்சுன்னு பார்த்தாரு. லட்சுமணன் ஓகேன்ட்டாரு. லட்சுமணன் கொஞ்சம் பயப்படுறேன் சார், நீங்களாம் இருக்கீங்க, எங்கேயும் கேமரா வந்து பயப்படுது, தைரியமாக நடியா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுதான் அந்த பெரிய கேரக்டர் உருவாச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் அதாவது உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கணும். வாமா மின்னல் அப்படின்றது வந்து இப்பவுமே வந்து யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோ அந்த டைலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைச்சதா? அந்த வாமா மின்னல்ன்றதுக்கு அப்புறம். அதை வச்சுதான் எனக்கு ஆனந்தம். சோ ஆனந்தமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்? அதுக்கப்புறமேல் வடிவேல் அந்த படம்லாம் பார்த்து ரொம்ப பாராட்டினாரு. விவேக் சார்லாம் அப்புறமே எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து அப்படியே என் கேரியர் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறமேல வந்து நான் டார்னார் படத்தில் அதே மாதிரி ஃபுல் ரோல் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து இப்போ எல்லா டேரக்டரும் பரிச்சயமான எனக்கு எல்லாமே வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலா வந்து நீங்க ரொம்ப அருமையா பாடுவீங்க அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில பரபரப்பா பேசிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்க அண்ணன் தான் பாடுறது. ஏங்க நீங்க ஏதாவது ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒன்று பாடி காட்டுங்களேன். மொச்ச கொட்ட பல்ல அழகி, முத்து முத்து சொல்ல அழகி, சீமையில பேர அழகி, செஞ்சு வச்ச புத்த அழகி, குழந்தை வத்தல கரெக்டா நீ கொல்ல பக்கம் வாடி. என்ன சார் பாட தரலன்னு இவ்வளவு அருமையா பாடுறீங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியில வந்து இன்னும் நம்ம இந்த ஹீரோக்களோட நடிக்கணும், இந்த டைரக்டர் சாரோட படத்துல வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்குன்னு சில கனவுகள்லாம் இருக்கும்ல. அந்த கமல்ஹாசனோட இது வரைக்கும் நடிச்சது இல்லை. ரஜினி சாரோட 2 படம் நடிச்சிட்டேன். மணிரத்னம் சார் டைரக்ஷன் நடிக்கணும் ஆசை, அது நடிக்கல. அதுதான் எனக்கு ஒரு கனவு. எல்லாம் ஆசையிலேயே இருக்கு, இன்னும் நிறைவேறல. ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். அதாவது நடிகர் வடிவேலு சார் அப்படின்னாலே வந்து நிறைய கான்ட்ரவர்சல் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் வந்து நன்றியை மறந்துடுவாரு, அவர் வந்து எந்த நிலைமையில இருந்து வந்திருக்கோம் அப்படின்றத மறந்துட்டு வந்து யாருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வார்த்தைக்கு வார்த்தை வடிவேலு சார் எனக்கு நிறைய பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மைதானே. அவங்க வாமா மின்னல் அவர் ஓகே சொன்னால்தான் என் நடிப்பு கேரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்தாரு? நிறைய படங்க. எல்லாமும் செயல், அது ஒரு காமெடி இருக்கும். இந்த வஞ்சர மீன் இருக்குன்றாங்க, வாழை மீன் இருக்குன்றாங்க, ஜாமீன் கெண்டை மீன் இருக்குன்றாங்க, கெளுத்தி மீன் இருக்குன்றாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட ஜாமீன் தான் கிடைக்கப்பாரு. என்னடா ஜாமீனை போய் மீன் யோ என்ன லூசெல்லாம் பேசுகிற, மீனை மீன் மார்க்கெட் கேட்கலாம், இவர் எங்கே கேட்பாங்க. கோயம்புத்தூர் எல்லா மார்க்கும் தெரிய வந்துட்டேன், எங்கேயுமே இல்லை, கடல்லே இல்லையா. அந்த காமெடி பேசப்பட்டுச்சு. ஏபிசிடியில் வந்து பஸ்ஸில் கண்டக்டர் வருவார், நான் எங்கள் அப்பாவோட பயணம் செய்வேன். அவங்க வடிவேல் டிக்கெட் பாரு, அந்த டிக்கெட் முடியாது அவருக்கு, அவர் ஏற்கனவே எடுத்தாருங்க. யோ இப்போ தான் பஸ் ஏறிக்கலாம் டிக்கெட் எடுத்தாருங்க, எங்கள் அப்பா தாங்க எடுத்தாருங்க. டேய் என்னடா விசாத்தனா பேசுகிறேன்னு சொல்லி அப்படி எங்கள் அப்பா மண்டே தருப்பார். டேய் என்னடா டெட் பாடி தான் சொன்னேன்ல, என்ன டிக்கெட் எடுத்தாருன்னு, என்னடா பண்ணுறது அப்படி விபத்தில் போயிட்டே இல்லையாருண்ணா. டேய் செத்த அப்பாடா, செத்தான் காலம் போகிற போக்கில் ஆத்தா செத்தாலும் அப்பா செத்தாலும் போயிட்டே இருக்கா. இப்போ என்னடா பண்ணுறது,
5000 பணம் கொடு. 5000 நான் எதுக்கு 5000 தரணும்? என்னய்யா கேனத்தனா பேசுற? கால் டாக்ஸிக்கு போடணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பந்தல போடணும், பாடையை கட்டணும், 3ஆம் நாள் பால் ஊற்றணும், 14 நாள் கைங்கீரை வாங்கி போடணும். இதுக்கெல்லாம் யார் அப்பனா காசு தருவான்? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி சரி என்கிட்ட இருக்கிறது விளாண்டாண்ணா 500 கொடுப்பாரு. நான் அப்பா இருப்பேன். அப்பா 500 கொடுத்தான். டக்குன்னு வடிவேல வந்து அடிப்பார். வந்துடுறோம். எவ்வளோ நேரம் மூச்சு அடிக்கிறது ஒரு 500 காசுக்காக? தம்பி நல்லா ஆம்னி பஸ்ஸா அப்படி அந்த காமெடி ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாதிரி எனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாரு அவர் காமெடி தான். நீங்க எவ்வளவு காமெடி நடிச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே ஆஹா இந்த காமெடி என்னால மறக்கவே முடியல அப்படின்னா உங்களுக்கு நீங்க பார்த்து ரசித்த காமெடி அது? அது ஆனந்தம் படத்துல மளிகை கடையில ம். மளிகை கடை பார்த்துக்கிட்டு மம்முடி போயிடுவார் வீட்டுக்கு. மளிகை கடை இருப்பேன். அப்போ பெஞ்சமின் ஆக்டர் வந்து அண்ணே ஒரு டிம்மி பேப்பர் கொண்டேன் இந்தாங்கண்ணே, அண்ணே ஒரு பேனா கொண்டேன் இந்தாடா, அண்ணே அப்படியே ஒரு கவிதை சொல்லுனேன். இது மளிகை கட்டுற போடான்னு இருக்கான். உங்களை பார்த்தா கவிஞர் கண்ணாசமா இருக்கு. என்னடா சொல்ற? நீங்க தாடி மட்டும் வச்சா கவிஞர் வாடி. எங்க இன்னொருக்கா சொல்லு. நீங்க தாடி மட்டும் வச்சா கவிஞர் வாடி. சொல்றேன் எழுதிக்க. அன்பே பொன்னி. அண்ணே அந்த பொண்ணு பேர் பொன்னி அண்ணே கௌரி. அரிசியை சொல்றா வெங்காயம். சொல்றத எழுதுறா. நீ ஒரு அரிசி தினமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு என்கிட்ட காட்டாத வெறுப்பு. நீ ஒரு உப்பு உன்னை பார்க்காட்டினா தப்பு. நீ ஒரு மிளகா நீ தான் உலக அழகா. நீ ஒரு சக்கரை என் மேல காட்டு அக்கறை. நீ ஒரு மல்லி உங்க அம்மா எனக்கு வில்லி. நீ ஒரு சேமியா எங்க அம்மா உனக்கு மாமியா. மொத்தத்துல நீ ஒரு பெருங்காயம் என் இதயத்துல ஏற்படுத்துற பெருங்காயம். அண்ணே கவிதைலாம் நல்லா இருக்குண்ணே. அப்புறம் என்ன கொண்டு கொடுக்கணுங்க? உனக்கு பெஞ்சம் அழுக வந்தார். அண்ணே நான் எப்படி கொண்டு கொடுக்குறேன்னு தெரியலண்ணே, பயமா இருக்குண்ணே. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இல்லை உங்களை பார்த்தா எங்கள் மாமாமா இருக்குண்ணே. இதுதான் சோடா பாட்டில் அந்த காமெடி பரவாயில்ல பேசப்பட்டுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி? ஆமா அவர் வந்து அது மம்முட்டி அந்த நேரத்தில் வந்து வெளியே போயிருந்தாரு. டிராஃபிக்கில் மாட்டாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது யோசிக்கும் போது அந்த கோவை மகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் தான் அந்த காமெடி எழுதி கொடுத்தாரு. அதை ஷூட் பண்ணது அது ஃபேமஸ் ஆகிடுச்சு. எவ்வளவு பேர் உங்களோட நடிப்பை பார்த்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டி இருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு வந்து சச்ச இந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து நான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், இது நான் கிடையாது, நான் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நீங்க அதாவது ஃபீல் பண்ண சீன்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்னு எதுவும் கிடையாது. மம்முட்டி காலில் விழுந்து அழுகிற சீன் வந்து ஆனந்த படத்தில் அது வந்து லக்ஷ்மணா இந்த சீன் ரொம்ப டச்சிங்கான சீனு. ஃபேமிலியை ரொம்ப சேர்க்குற சீனு. தண்ணி வந்து கண்ணை விட்டு வெளியே வரக்கூடாது. லேடிஸ் தான் வெளியில் வரணும். கண்ணுக்குள்ளே தண்ணியை வச்சு அப்படியே பேசு அப்படின்னாரு. அது ஒரே டேக்கில் முடிஞ்சோன்னே மம்முட்டி கை தட்டினார். ரொம்ப நல்லா பண்ணாங்க சின்ன. ரொம்ப நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா என் காடு உன் முகம் தான் நடிக்குது அப்படின்னாரு. அது வந்து தேட்டரில் எல்லா பேருமே ரொம்ப பாராட்டினாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? ஹீரோன்னு பார்த்தா விஜயகாந்த் தான். விஜயகாந்த் தான். எதனால பிடிக்கும்? ஒரு அன்புள்ள ஒரு 4 பேர் போனோம்னா உட்கார வச்சு பேசுவார். இந்த கை கட்டுறது பிடிக்காது. சரிசமமாக உட்கார வைப்பார். மரியாதை கொடுக்குறது தெரிஞ்சவர். நீங்க அவரை நேரா சந்திச்சிருக்கீங்களா? அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வானத்தை போல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்ணு கூட போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட நடிச்சிருக்காரு. இல்ல தனிப்பட்ட முறையில அவர் கூட சந்திக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இது? அவர் நான் வாரம் மண்டபத்துக்கு வர சொல்லுவாரு. போவேன். எனக்கு செலவு காசு கொடுப்பாரு. சில நேரம் விக்ரம் சார் நீ போனால் என்னையும் ஞாபகப்படுத்தாரு. போவோம் உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு அனுப்பிச்சு விடுவார். அவரோட இறப்பு பத்தி உங்களோட இது என்ன? ரொம்ப சினிமா கொடுத்துறல எல்லா பேரும் இறப்பு. இன்னைக்கு நீங்க மண்டபத்துக்கு போய் பாருங்க. ஆமா அது ஒரு கோயில் மாதிரி இருக்கு. ஒரு 500 பேர் சோறு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் கூட இறந்து 1 மாதத்துக்கு முடியுது. இன்னும் முடியவே இல்லை. அங்கே வந்து டெய்லி பாருங்க எவ்வளவு வந்துட்டு போறாங்க. பஸ்ஸாக வராங்க. நீங்க வந்து விஜயகாந்த் சாரோட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால மறக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? இப்ப பர்சனலா வந்து அவர் மண்டபத்துல மீட் பண்ணிருக்கேன், சாப்பாடு இது பண்ணுவாரு, நல்லா ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்றீங்க இல்லையா? இதை தாண்டி ஒர்க்குன்னு அப்படி வரும்போது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காலைல 7 மணினா 6 மணிக்கெலாம் வந்துடுவார். வானத்தை போல ஷூட்டிங்லாம் ரூம்ல மேக்கப் போடாமல் ஸ்பாட்டில் உட்காந்து ஓப்பன் இடத்துல மேக்கப் போட்டுருவார். சின்சியாரிட்டி பயங்கர சின்சியர். டைலாக் கவனமாக செலுத்துவார். ஒரே டேக்கில் பேசி முடிச்சுடுவார். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. ஃபைட்னா உயிர். எவ்வளோ ஹைட்னாலும் ஜம்ப் பண்ணி அடிக்கிறது தான் நம்பர் 1 அவர் தான். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நிச்சயமா அவர் போனது வந்து ஒரு மிகப்பெரிய பேர். பொண்ணமெல்லாம் எவ்வளோ வெயிட். அவரை தூக்கிட்டு பாலிங்கெல்லாம் பண்ணியிருக்காரு. மிக சிறந்த மனிதர். நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து குசேலன் படம் நடிக்க போயிருந்தேன். நடிச்சு முடிச்சுட்டு அந்த சக்தியோடு தங்கியிருந்தேன். கீழே வந்து டீ சாப்பிட்டு இந்த பாக்கு பால்ட்ரா கொடுத்து துப்பிக்கிட்டேன். இப்போ எதிரிலேருந்து ஒருத்தர் வந்து
ஐயா அவங்களை கூப்பிட்றாரு, யார் ஐயா அவனை கண்ணாடியா இருக்கனாரு பார்த்தா விஜயகாந்த். டீ போட்டு வச்சும்ல இருந்தாரு. என்னண்ணே அவனை டீ இன்னும் பொள்ளாச்சிக்கு தேங்காய் பறிக்க வந்து இல்லைண்ணே குசான படம் நடிக்கிறேன். நீங்கள் ஊர் வீடு நடிப்பீங்க, எங்கள் வீடு நடிக்க மாட்டீங்க. 8:30 மணி நிவேதா ஹோட்டலுக்கு போக இல்லைன்னா கொண்டு வந்தார். 8:30 மணிக்கு போனேன். நிவேதா ஹோட்டலில் அந்த டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. டைரக்டர் சார் இவனுக்கு ஏதாவது கேரக்டர் போட்டு விடுங்க சார், நம்ம பையங்க சார், இதே 2 மாதம் வாடகை கொடுப்பாங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு எம்எல்ஏ கேரக்டருக்கு அதுவும் டைலாக். நாங்களும் டைலாக்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். புரிய நம்ம பையனுக்கு அப்படின்னு நான் நடித்தேன். அப்போ வந்து அவர்கிட்ட விஜயகாந்த் மேக்கப் காஸ்டியூம்லாம் எல்லா பேரும் சேர்ந்து, அண்ணே கேப்டன் பேச பயமா நீங்கள் சொல்லுங்கண்ணே, என்ன திரும்ப சமைச்சு அடுத்த ஒரு படம் பண்ண சொல்லுங்க. உடனே பிரேக் கேட்டேன், டைரக்டரோட ஒரு படம் நடிக்கணும். டீ லிஸ்ட்டும்ல நீ சொல்ல டைரக்டர் கேட்கணும்ல. இந்த டைரக்டர் நான் பேசுகிறேங்க, நான் உனக்கு ஃபோன் பண்ணி டைரக்டர் பேசினேன். டைரக்டர் வந்து உடனே விஜயகாந்த் சார் பேசுறாரு. அந்த படம் தான் மரியாதை. அந்த மாதிரி நல்லா கண்ணுப்பட போகுதையால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய வெயிட்டான ஆக்டர்ஸ் தான் நடிச்சாங்க. சிம்ரன், லக்ஷ்மி அம்மா, விஜயகாந்த் சார்லாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு குழுவா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? அதாவது குழுவாக வந்து இருக்கும்போது அவங்க வந்து எல்லாம் சின்சியரான ஆர்டிஸ்ட். சிவகுமார் சார் இவங்கெல்லாம் வந்து இப்போ சிவனா சொல்ல வேணாம், கரெக்டான டயத்துக்கு வந்துடுவாங்க. இந்த மூக்குத்தி பொட்டல் செம்ம பாட்டு. அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து எல்லாமே காலைல 6:30 மணிக்கு அசம்பிளி. அவுட்டோரான 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வைக்கணும் விஜயகாந்த். ஓ ஆமாம், 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எடுக்கணுன்றாரு சின்சியராக. ஈவினிங் சீக்கிரம் ஓட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் கரண் வந்து நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். தம்பி. ஆமாம், தம்பி கேரக்டர் விஜயகாந்த் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அடுத்ததான் வந்து நீங்க சந்தானம் சார் அண்ட் மனபாலா சாரை பத்தி சொல்லவே இல்லையே. சந்தானம் சாரை கூட வந்து நான் 6 வருஷம் கருப்பண்ண சார் படம் நினச்சேன். அப்புறம் ரெகுலராக நடிச்சுக்கிட்டேன். அப்புறம் கலகலப்புல எனக்கு ஒரு நல்ல பெரிய கேரக்டர் கொடுத்தாரு. அதில் வந்து நல்ல பேர் எனக்கு. காரில் போயிருந்தோம். அப்போ திடீர்னு சந்தானம் சார் யோசனை பண்ணி சுந்தரி சார் சொன்னார், இந்த இது பற்றி லட்சுமி பேசிட்டு வந்தேன். பேசிட்டு இருந்தேன். கார் போயிட்டு இருக்கோம். பாஸ் நான் கொஞ்சம் முன்னாடி பார்க்குறேன், ஏன்டா பின்னாடி தூக்கி போடுது. டம்மா நடிப்பார். அது தேட்டரில் பயங்கர கிளாஸ். அது ஒவ்வொரு காமெடியும் நல்லா இருக்கும். பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு அப்புறமே வந்து தேடுவாங்க. அந்த மாதிரி சந்தானம் சின்சியரான ஆள். அவர் மூலம் போய் டைரக்டர் கேட்பார், சார் இந்த இது சீன் இப்படி வச்சுக்கலாம், இந்த டைலாக் மாற்றிக்கலாம்னா கேட்டு எழுதிட்டு தான் பண்ணுவார். விவேக் சார் மாதிரி இவரா திமுறா பண்ண மாட்டார். அந்த ஆணவம் எல்லாம் எதுவும் கிடையாது. டைரக்டர் கேட்டு அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாதான். ரொம்ப சுந்தரி சாருக்கு சந்தானம் ரொம்ப செட் ஆயிட்டேன். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து சார் கூட நிறைய படம் நடிச்சிருக்கேன். மனோபாலா சார், விவேக் சார் பத்தி அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகான். மனோபாலா சார், விவேக் சார், மயில்சாமி எல்லாம் வந்து எங்க சின்ன நடிகர்கள்லாம் ரொம்ப பாதிப்பு. ஆக்சுவலா நாங்க கேள்விப்பட்டோம் மனோபாலா சார், மயில்சாமி அண்ணன், அதுக்கப்புறம் சந்தானம் சார் எல்லாருமே வந்துட்டு அதாவது வளர்ந்து வர ஆர்டிஸ்டுக்கு, அப்புறம் கஷ்டப்படுற அந்த ஆர்டிஸ்ட், வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய உதவிகள் செய்வாங்கன்றாங்களே. உங்களுக்கு பர்சனலா அந்த அனுபவம் உண்டா? எனக்கு கொரோனா காலகட்டத்தில் விவேக் சார், மயில்சாமி, மனோபாலா தான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. கொரோனா ஹெல்ப் பண்ணாரு, கொரோனாலே அவர் போயிட்டாரு. ஆனா மயில்சாமி அப்படிதான். நான் ஒரு நாள் போய் பார்க்க போயிருந்தேன். என்னால சொன்னானே ரொம்ப கஷ்டமா இருந்தேன். சரி வீட்டுக்கு வாடான்னாரு. வீட்டுக்கு போறோன்னே 1 மாசத்துக்கு சுகர் மாத்திரை, கையில பணம், சாப்பாடு, அரிசி கிரிசி பட்டில் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஹெல்பிங் சென்ஸ் உள்ளோம். ஆனா பேரிழப்பு அவர் போனது. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.